ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு ஓல்டு புக் முதல் 3 இயல்கள் இருக்கிற மிக முக்கியமான 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 9ஆம் வகுப்பு நியூ புக்லேருந்து முதல் 3 இயல்கள்லேருந்து முக்கியமான 50 கேள்விகள் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முதல் 3 இயல்கள் இருக்கிற மிக முக்கியமான 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகான் ஆல் கொடுத்துங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. ஏன்னா போல இங்கே வெளிப்படையாக வந்திருக்குது. போல ஒரு ஓம உருவம், அதனால அது வெளிப்படையாக வந்திருக்கனால அது ஓமை அணி. விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள திராவிட மொழி எது? ஆப்ஷன் சி தமிழ். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 5. செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர்நெடில் எழுத்துக்கள் 7ம் தமக்கு இனமாகிய குறில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து மிகுந்து ஒலிக்கும். இதனை டேஸ் அளபட என கூறுவர். ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் இசைநிறை அளபடை. அதாவது செயலோட ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக சொல்லோட முதல் இடை இறுதி அந்த 3 இடத்துலையுமே உயிர் நெடிலெழுத்துக்கள் 7ம் உயிரெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் அந்த 7மே தமக்கு இனமாகிய குறில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து மிகுந்து ஒலிக்கும். இதனை செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இசைநிறை அளபடை. உயிரளபடை எழுத்து வகையில் மாத்திரை அளவு எத்தனை? ஆப்ஷன் சி 3. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என்று கல்கி அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா. கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் எனவும் போற்றப்படுபவர்? ஆப்ஷன் டி கம்பர். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி கம்பர். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் எத்தனை மொழி குடும்பங்களில் அடக்குவர் மொழியியலறிஞர்? ஆப்ஷன் பி 4. தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எது? சி தொல்காப்பியம். இனிய ஓசைக்காக மூவசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக மூவசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது இன்னிசை அளபடை. ஆயுதமாகிய சார்பெழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆப்ஷன் ஏ தலை. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டுதான் பிறக்கும். கம்பரின் காலம்? ஆப்ஷன் டி கிபி 12ஆம் நூற்றாண்டு. நம் நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. ஆதலால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம். அடுத்த கொஸ்டின். இன்மை, வறுமை, ஒராள் தண்டித்தவரை, மடவார் அறிவிலிகள், நிறை சால்பு இவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இன்மைனா வறுமை, அது ரைட்டு. ஒராள்னா தவிர்த்தல், அப்போ அது தப்பு. மடவார் அறிவிலிகள் ரைட்டு, நிறைனா சால்பு ரைட்டு. அப்படின்னா ஆப்ஷன் பி ஆ. ஏன்னா ஒராள்னா தவிர்த்தல், இங்கே தண்டித்தவர்னு இருக்குது, அதனால அதுதான் தப்பு. ஏன்னா இவற்றில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க, அதனால ஆப்ஷன் பி ஆ. வாட்டான் நன்றென்றால் வனப்பு இந்த பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி சிறு பஞ்சமூலம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொளல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு செல்வம் சேர்ப்பது இவற்றில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்கன்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் குழல். இரக்கம் குழல்னா மற்றவங்களுக்கு இறக்கப்படுது, அது ரைட்டு. காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, அதுவும் ரைட்டு. இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ், அதுவும் ரைட்டு. அரசனுக்கு அழகு செல்வம் சேர்ப்பது அதுதான் தப்பு. ஏன்னா அரசனுக்கு அழகு நல்ல அரசன் சொல்லிட்டு குடிமக்கள் கிட்ட அந்த பெயர் வாங்கணும், அதுதான். ஸோ அரசனுக்கு அழகு செல்வம் சேர்ப்பதில் அதுதான் பொருந்தாது. அப்படின்னா ஆப்ஷன் டி இ. டேஸ் என்பவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கைனாரின் மாணவர் என டேஸ் கூறுகிறது. ஆப்ஷன் பி காரியாசன் சிறப்பு பாயிரம். அதாவது காரியாசன் என்பவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கைனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. சிறுபஞ்சமூலம் நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன் சி 97. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவெடுத்தும் வரின் அது சொற்பொருள் பின்வருவினை. ஆன்சர் சி. ஒரு செயல் முன்னர் வந்த சொல் அதே பொருள்ல பின்னர் பலவெடுத்தும் வரின் அது சொற்பொருள் பின்வருநிலை அணி. மாநகர் இலக்கண குறிப்பு தருக. சி உரிச்சொற்றொடர்.
கொம்பினையொத்த மடப்பிடியோடும். இங்கு மடப்பிடி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி. சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் டி 11/12/1882. பாட்டுக்கொரு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி மாகவி என புகழப்பெற்றவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை இது யாருடைய கூற்று? பி பாரதிதாசன். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர் பி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் டேஸ் இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன. காந்திய சிந்தனைகளாகவே நாமக்கல் கவிஞர். விடுதலை இயக்க கவிஞர்கள் ஒருவர் டேஸ் இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். புது கவிதை படத்தில் யாருடைய பங்கு போற்றத்தக்கது? டி வள்ளிக்கண்ணன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது யாருடைய கூற்று? சி கண்ணதாசன். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது சாரியை. ஆப்ஷன் சி சாரியை. 5 கிலோ என்ன விலை? இது எந்த ஆகுபெயருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? எடுத்தல் அளவை ஆகுபெயர். 5 கிலோ என்ன விலைனா எடுத்தல் அளவை ஆகுபெயர். செய்யுளின் எல்லா அடிகளையும் முன் பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி அடிமறி மாற்று பொருள்கோள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வு உருவாக்க பாடுபட்டவர் யார்? சி பெருஞ்சித்திரனார். பள்ளிப் பறவைகள் நூல் டேஸ் பிரிவுகளாக அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி 3. கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை சொல்லினிமை தோன்ற இயற்றி தருமிக்கு வழங்கியவர் யார்? டி சொக்கநாதர். தலகத்தின் வெளியில் தொங்கிய சிறந்த பொன் முடிப்பினை அறுத்தெடுக்கும் தருமியை நில் என தடுத்தவர் யார்? பி நக்கீரன். திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3. பல காலத்தில் தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது? டி தொல்காப்பியம். ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பவை டேஸ் என்பதை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆகும். அது எல்லாமே கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை எந்த பாடல் கூறுகிறது? ஆப்ஷன் சி புறநானூறு. பழந்தமிழகத்தின் வணிகப் பொருட்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. உலகின் 8வது அதிசயம் என பாராட்ட பெற்றவர் யார்? கெலன் கெல்லர். உலகில் இல்லாத பொருளை ஒன்றனுக்கு ஓமையாக்கி கூறுவது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி இல்பொருள் ஓமை அணி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பி துரைமாணிக்கம். மகிழ்ச்சி என்பது இலக்கண குறிப்பு. டி தொழிற்பெயர். மலர்கள் முதலியவற்றால் சாரும் மனமன்றி இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என்று கூறியவர் யார்? சி நக்கீரன். தேய்ந்த, பாய்ந்த, ஆய்ந்த, காய்ந்த என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? டி பெயரச்சம். ஏன்னா லாஸ்ட்ல ஆறு முடியுதுல்ல, அதனால பெயரச்சம். யாதும் ஊரே யாவரும் கேளி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். ஸோ அவ்வளோதான். இது 9ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கிற முதல் 3 இயல்கள் இருக்கிற மிக முக்கியமான 50 கேள்விகள் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும், யார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் உங்களை வேலை செய்கிறேன். தேங்க்யூ.